அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல மகர ராசிக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாங்க. குரு பகவான் 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரார். ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடக ராசிக்கு வருகின்ற குரு பகவான் அந்த கடக ராசியில 5 மாசம் இருக்க போறாருங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாசம் அந்த ராசியில இருப்பாரு. அதுக்கப்புறம் அக்டோபர் 31ஆம் தேதி வக்ரம் ஆகிறார். வக்ரமாயி சிம்ம ராசிக்கு போறார். சிம்ம ராசியில ஒரு 3 மாசம் இருக்க போறார். திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகி திருப்பி கடக ராசிக்கு வரார். கடக ராசியில திருப்பி ஒரு 5 மாசம் இருக்க போறார். மொத்தம் 1 வருஷம் 1 மாசம் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மிகவும் அமோகமா இருக்குங்க. அதாவது உங்களுடைய 7ஆம் இடம் என்பது கடகம், மகர ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கடகம். அந்த இடம் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உச்ச நிலையை கொடுக்கும், அதிகமான பவரை கொடுக்கும், அதிகமான ஒளி பொருந்திய ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த ஒளி பொருந்திய குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாருங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இந்த குரு பயிற்சி பலன் நான் என்ன சொல்றேன்றத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி போய் திருப்பி இதே மாதிரி குரு பகவான் எப்போ உச்சமானாருன்றத பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடந்திருக்கும். அதை கிராஸ் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆய்வு மனப்பான்மை இருந்தால் அதை போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு உச்ச நிலையில எவ்வளவு நல்லது நடந்ததுன்னு போய் பாருங்க. இந்த உச்ச நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியை பாக்குறதால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்க போகுது. ரைட்டுங்களா? இதுல இந்த நன்மை யார் கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா சனி பகவானும் கன்ஃபார்ம் பண்றாரு. கடந்த காலத்துல 7.5 சனியில இருந்தீங்க. 7.5 சனியில ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சீங்க, ஏகப்பட்ட இன்னல்களை அனுபவித்த நீங்க மகர ராசி அன்பர்கள் 2025 மார்ச் மாசத்துல இருந்து சனி பகவான் வெற்றி சனியில இருக்கிறார். 7.5 சனி முடிஞ்சு வெற்றி சனியில இருக்கிறார். 2025 உங்களுக்கு சனி பகவான் நன்மையை செய்தார். 2026 மிகப்பெரிய நன்மையை செய்ய போறார். 2027 மிகப்பெரிய நன்மையை செய்ய போறார். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இவ்வளவு நாள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருந்தாலும் சனியோடைய கோச்சாரம் மிக அருமையாக இருந்ததால வண்டி ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எதையுமே கெடுக்க மாட்டாரு. அவர் உச்ச நிலையிலிருந்து உங்க ராசியை பார்த்து உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை, மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை. இவ்வளோ நாள் நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா நடக்காத சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குங்க. என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே கோச்சார பலன். குரு பகவான், சனி பகவான், ராகு கேது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார பலன். எல்லாத்துக்கும் மேல உங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தசாபுக்தின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு மாசத்துல 50 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவருடைய ஜாதகத்தையும் நான் வீடியோல போட்டிருக்கேன். அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? இவங்க 2 பேருக்குமே குரு பயிற்சி தான். இவங்க 2 பேருக்குமே குரு பயிற்சி தான். இவங்க 2 பேருக்குமே 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் குரு பயிற்சி தான். மாசம் 50 லட்சம் சம்பாதிக்கிறவருக்கும் ஒரே குரு பயிற்சி தான். இவங்களை யாரு டிஃபரன்ஷியேட் பண்றா? எந்த இடத்துல இவங்க பிரிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தோடைய வலு. அந்த ஜாதகத்தோடைய வலு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த கோச்சார பலன் உங்களுக்கு நன்மையை செய்யும். இது வரைக்கும் எந்த வீடியோலையும் எந்த புக்கிலையும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன். உங்க ஜாதகம் 30% வலுவாக இருந்தால் எந்த கோச்சாரம் நன்மையை செய்தாலும் 30% தான் உங்களுக்கு செய்யும். உங்க ஜாதகம் 70% பலமாக இருந்தால் எந்த கோச்சாரம் உங்களுக்கு நன்மையை செய்தாலும் 70% தான் நன்மையை செய்யும். உங்க ஜாதகம் 90% பலமாக இருந்தால் எந்த கோச்சாரம் நன்மை செய்யக்கூடிய கோச்சாரம் வந்தா 90% நன்மை நடக்கும். இப்போ புரியுதுங்களா விஷயம் என்னன்னு? எத்தனையோ குரு பயிற்சி வருது, எத்தனையோ சனி பயிற்சி வருது. கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க எடுத்துன்னு தானே இருக்கிறாங்க. ஏன் வேலை செய்யல?
ஜாதகத்தோடைய வலு. இதே பாருங்க, இப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் வலுவா இருக்குது, ஒரு 50% மேல ஜாதகம் வலுவாக இருந்தாலே இந்த கோச்சாரம் உங்களை வேற லெவல்ல கொண்டு போய் விட்டுரும். சனியும் உங்களுக்கு 7.5 சனியும் முடிஞ்சிருக்கு, சனி பகவானும் உங்களுக்கு வெற்றி சனியில இருக்கிறாரு, உச்ச குருவும் உங்க ராசியை பாக்குறாரு. இந்த உச்ச குரு சனியை வேற பாக்குறாரு, வெற்றி ஸ்தானத்தை வேற பாக்குறாரு, உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்குறாரு, உங்களுடைய ராசியை பாக்குறாரு. மிகப்பெரிய அமைப்புக. நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குங்க, ப்ராப்பர்ட்டி சேர்க்கக்கூடிய ஒரு டைம், உங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கக்கூடிய டைமுங்க. கடந்த காலத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிங்க, ஏகப்பட்ட 7.5 சனியில மகர ராசி படாத அவஸ்தையே கிடையாது. உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு 2017 இருந்து 7.5 சனியை நடத்தி 2020 உலகத்துக்கு வேற ஒரு 7.5 சனியை நடத்தி கொரோனான்னு ஒண்ணு வந்து உங்க ராசிக்கு ஜென்ம சனி ஒரு பக்கம், அது ஒரு கொடுமை. அந்த கொடுமை பத்தாதுன்னு கொரோனான்னு ஒரு கொடுமை. அந்த கொரோனாவால என்ன ஆச்சு? கொரோனா மட்டும் வரலையே, தொழில் முடங்கிச்சு, பொருளாதாரம் பின்னடைவை சந்திச்சு, வேலை இழப்பு ஏற்பட்டது, எல்லாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இப்பதான் கொஞ்ச நாளா ஒரு 2-3 வருஷமா ஜென்ம சனி முடிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வந்துன்னு இருக்கிறீங்க. அதுவும் போன வருஷத்துல இருந்து எந்த மகர ராசி அன்பர்களும் நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வந்து ஜாதகம் பார்க்கல. வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, இடமாற்றம் பண்ணலாமா, வெளிநாட்டுக்கு போலாமான்னு ஜாதகம் பார்க்க வராங்களே தவிர எனக்கு பிரச்சனைன்னு யாரும் வரல. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சாரமும் உங்களுக்கு நேரமும் நல்லா இருக்குதுங்க. உங்க லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறது பெரிய விஷயம். அதுவும் உச்ச குரு பாக்குறார். உச்சகுரு லாபஸ்தானத்தை பாக்குறதால நல்ல பணம், செல்வம், ப்ரொமோஷனு, இன்கிரிமெண்ட், நல்ல வேலை, நல்ல ப்ரொமோஷனு. கவர்மெண்ட் வேலையில எல்லாம் இருந்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோஷன் ஆயிடுவீங்க, கிரீனிங் ஆயிடுவீங்க. சாஃப்ட்வேர்ல இருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போவீங்க, உங்களுடைய சம்பளம் அப்படியே டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். தொழில இருந்தீங்கன்னா சொல்லவே வேணாம். தொழில இருக்கிறவங்களை இந்த சனி பகவான் எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ, எந்த அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறாரோ, அதே மாதிரி அவர் கோச்சாரத்துல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மையை செய்வார். இப்ப என்ன பிரச்சனைனா, கடந்த காலத்துல வாங்கின அந்த அடி உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா, நம்ம கடன் வாங்கலாமா, நம்மனால இதை பண்ண முடியுமா, நம்மளுக்கு இது நடக்குமா? இந்த 7.5 சனியோடைய ஒரு மோசமான ஒரு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25 வயசுல இருந்து 35 வயசு பசங்க இருக்கிறாங்க பாருங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இந்த 7.5 சனி வந்ததுன்னா, ஏன்னா ஒரு ஜாதகம் ஒரு 25 வயசுக்கு மேலதான் வேலை செய்யும். அப்பதான் அவங்க 25 வயசுக்கு மேலதான் அவங்க சம்பாதிக்கிறது, கல்யாணம் ஆகுறது, செட்டில் ஆகுறது எல்லாமே இருக்குது. அந்த டைம்ல 7.5 சனி வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கிறது இல்லை, எல்லாமே நெகட்டிவா போகுது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேடு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. நம்மலாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டோம்னு அவங்க ஃபுல்லா நம்பிடுறாங்க. அப்படி என்கிட்ட பல பேர் வந்து கேட்டிருக்காங்க, சரி எனக்கெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் நல்லது நடக்குமா, எனக்கெல்லாம் வாழ்க்கையில கல்யாணம் ஆகுமா, எனக்கெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, என் ஜாதகம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குதா, கொஞ்சம் பார்த்து உண்மையை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா பிறந்ததுல இருந்து இப்போ 35 வயசுல ஒருத்தருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆல்ரெடி 4 நல்ல விஷயத்த அவர் பார்த்திருப்பார், அவர் ஜாதகத்தோடைய பலத்தை அவர் பார்த்திருப்பார். இதே 25 வயசு பையனுக்கு ஒரு 7.5 சனி வருதுன்னா அவன் அடி வாங்கிட்டே இருப்பானே தவிர அவன் வாழ்க்கையில நல்லதே நடந்திருக்காது. அப்ப அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருது. நம்ம இந்த ஜென்மத்துல இப்படிதான் அவஸ்தைப்படுவோம் போல இருக்குது, இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு நல்லதே நடக்காது போல இருக்குதுன்னு அவனே நம்பிடுறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து என்கிட்ட பேசினதாலதான் இப்போ ஞாபகம் வந்து இப்போ நான் வீடியோல பேசின்னு இருக்கேன். ஸோ இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க. ரைட்டுங்களா? மகர ராசிக்கு கோச்சாரம் நல்லா இருக்குது, சனி பகவானுடைய கோச்சாரம் நல்லா இருக்குது, குரு பகவானுடைய கோச்சாரம் நல்லா இருக்குது, நல்ல காசு கொடுக்கக்கூடிய, வெற்றி கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு கெட்டதுன்னு ஒண்ணு நடந்தா அது உங்க ஜாதகத்தால தசாபுக்தியால நடக்குமே தவிர கோச்சாரம் இந்த குரு பேச்சியால ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது. ஒரு கெட்டதும் தனித்த குரு கெடுபலனை செய்யுமான்னு 4-5 கேள்வி வந்தது, அதெல்லாம் செய்யாது. உச்ச குரு அதெல்லாம் செய்ய மாட்டாரு. கர்மகாரகன் சனி பகவானை குரு பார்ப்பது எவ்வளவு பெரிய நன்மைன்னு முன்னாடி இருந்த கோச்சார ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு போய் பாருங்க.
இதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி குரு பகவான் எந்த வருஷம் கடகத்துல இருந்தாரு, அப்போ உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு பாருங்க. இன்னொன்னு, 25 வயசுக்கு மேலதான் ஜாதகம் வேலை செய்யும். 15 வயசு பையனுக்கு என்னதான் கோச்சாரம் நல்லா இருந்தாலும், என்னதான் நல்லா இல்லைனாலும் அவனுக்கு அதனால உணர முடியாது. 15 வயசு பையனுக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது? கல்யாணம் ஆக போதா, குழந்தை பிறக்க போதா, வீடு கட்ட போறானா, கார் வாங்க போறானா, வேலை கிடைக்க போதா, தொழில் பண்ண போறானா? இல்லையே. அதே மாதிரி 60 வயசுக்கு மேலேயும் கோச்சாரம் பெரிய லெவல்ல வேலை செய்யாது. ஏன்னா அவங்க சம்பாதிச்சு முடிச்சு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம். இப்போ யாருக்கு இதெல்லாம் நல்லா எலிஜிபிளா இருக்கும்னா, 25 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார பலன்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா ஃபீல் ஆகும். சரிங்களா? இந்த கடந்த காலத்துல கோச்சார பலன் எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க. இந்த 2026 குரு பகவான் 5 மாதம் ஜூன்ல இருந்து 5 மாசம் உங்க ராசியை பாக்குறாரு. அப்பவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது சிம்மத்துக்கு போறாரு, 8ஆம் இடத்துக்கு போறாரு. கெட்டது நடக்குமானா நடக்காது. அப்போ உங்களை நிறைய டிராவல் பண்ண வைப்பாரு, வெளிநாட்டுக்கு போக வைப்பாரு, இடமாற்றத்தை கொடுப்பாரு, வீடு மாற்றத்தை கொடுப்பாரு, வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, டிபார்ட்மெண்ட் மாற்றத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். டூர் போறது, இந்த மாதிரி ஜாலியா இருக்கிறது, கோவிலுக்கு போறது, வயசானவங்க கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறதால நடக்கும். அப்போ உங்களுக்கு காசு தான் வரும். அதாவது உங்க எல்லாருக்கும் 2ஆம் இடம் தனஸ்தானம் தெரியும், 8ஆம் இடமும் பணபரஸ்தானம். 2ஆம் இடம் கொடுக்கக்கூடிய தனத்தை விட 2ஆம் இடம்லாம் சேலரி கொடுக்கும். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய மந்த்லி சேலரியை கொடுக்கும். 8ஆம் இடம் என்ன தெரியுமா கொடுக்கும்? மூட்டை மூட்டையா கொடுக்கும். இந்த புதையல்லாம் சொல்றாங்கல்ல, லாட்ரின்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய பணம் சொல்றாங்கல்ல, 10 லட்சத்துக்கு நிலத்தை வாங்கிட்டு 1 கோடிக்கு விற்கிறாங்கல்ல, அதுதான் 8ஆம் இடம். பண பரஸ்தானம். 2ஆம் இடம் தனஸ்தானம். இந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போதும் உங்களுக்கு பணம் தான் கிடைக்கும். அந்த 3 மாசத்துலயும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் திருப்பி உங்க ராசியை பாக்குறாரு, திருப்பி அப்பவும் நல்லது நடக்கும். ஸோ 2026, 27 மகர ராசிக்கு தான், 12 ராசிகள்ல மகர ராசிக்கு தான் மகத்தான பலன். மகர ராசிக்கு தான் கோச்சாரத்துல சனி பகவானும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கிறாரு, குரு பகவானும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன தெரியுங்களா? என் நண்பருடைய கதையை சொல்றேன். என் நண்பர் ஒருத்தர் 7.5 சனியில செம்ம அடி வாங்கினாரு. ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டார். அடினா அடி, அந்த மாதிரி அடி. ரைட்டுங்களா? அதாவது குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லாம, செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லாம, வண்டி இருக்குது, வண்டியை வித்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினாரு. அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லாம அவருடைய ஜென்ம சனி காலகட்டத்துல இருந்தார். அதுக்கப்புறம் 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல டைம் வந்துருச்சு, நல்ல தசாபுக்தியும் வந்துருச்சு. போய் தொழில் பண்ணுப்பா, போய் ரிஸ்க் எடுப்பா, நீ இப்ப கடன் வாங்குப்பான்னா 3 வருஷம் எதுவுமே பண்ணாம சின்ன சின்ன வேலையை பண்ணின்னு இருந்தார். எப்போ? சனி 3ஆம் இடத்துல இருக்கும்போது, வெற்றி ஸ்தானத்துல இருக்கும்போது. ஏன்னா அவ்வளவு பயம், வாங்கின அடி அப்படி அவ்வளோ பயம். அவருக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி 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 அவருடைய கதவை தட்டிச்சு. அப்போவும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா கடந்த காலத்துல வாங்கின அடி அப்படி. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் தைரியம் ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து இன்னைக்கு சூப்பரா இருக்கிறாரு. அப்போ கூட ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஃபுல்லா எடுக்கல. என்ன பண்ணாருன்னா, ஒரு கம்பெனி ஒண்ணு வச்சாரு. அந்த கம்பெனியை நல்லா பெருசா வெயின்னு சொன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வச்சார். ஏன்னா அதுக்கு வாடகை கொடுக்க முடியாம போயிட போகுதுன்னு ஒரு பயம். நான் சொன்ன ஒரு 5000 7000 ஸ்கொயர் ஃபீட்டு கம்பெனி எடுப்பா, 1500 பத்தாதுன்னு கேட்கல. 7.5 சனியில பண்ணாதன்னு கேட்கல, அடி வாங்கிட்டாரு. 7.5 சனி முடிஞ்ச பிறகு பண்ணுயான்ற அப்பவும் கேட்கல. ரைட்டா? 1500 ஸ்கொயர் ஃபீட்டு கம்பெனி எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆர்டர் ஜாஸ்தி ஆகி போச்சு, கம்பெனியோடைய இடம் பத்தல. இப்ப திருப்பி 7000 ஸ்கொயர் ஃபீட்ல கம்பெனி எடுத்திருக்காரு. அந்த பழைய கம்பெனியை டிரான்ஸ்பர் பண்ணி எல்லாத்தையும் மிஷினை மாத்தி அது லாஸ் தான் ஆச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு கடந்த காலத்துல முக்கியமா தொழில் பண்றவங்களுக்கு கடந்த காலத்துல வாங்கின அடி பயத்தை கொடுக்கும். அடிச்சது உங்க அப்பாவோ அம்மாவோ கிடையாது, சனி பகவான் கர்மகாரகன் அடிச்ச அடி வெயிட்டா தான் இருக்கும். அந்த அடியில இருந்து மீண்டு வெளில வரத்துக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். சில பேருக்கு, எல்லாருக்குமே கிடையாது. நிறைய பேர் இப்போ வேலை கிடைச்சி நிறைய பேர் தொழில நல்ல முன்னேற்றமாய் நல்லா இருக்கிறாங்க. சில பேருக்கு அந்த பயம் கண்டிப்பா இருக்கும். அந்த பயத்தை விட்டுட்டு உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தால், என் நண்பருக்கு
5000 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல கம்பெனி எடு, தைரியமா எடுன்னு சொன்னேன். ஏன்னா அவன் ஜாதகம் என் கையில இருக்குது. அவனுக்கு தசாபுக்தி நல்லா இருக்கிறதால சொன்னேன். உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்தா இப்ப நான் சொன்ன எல்லா நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். வீட்டுல நீங்க படுத்து தூங்கின்னு இருந்தாலும் நடக்கும். எப்ப நடக்காது? வீட்டுல 2 ஏழரை சனி இருக்கு, அல்லது 2 அஷ்டமத்து சனி இருக்கு, மோசமான தசாபுக்தி போயின்னு இருக்குது, அப்போதான் கேள்விக்குறி. அதாவது கெட்ட கோச்சாரம் அடிக்க சொன்னா அதை மட்டும் சிறப்பா அடிச்சிடும், கெட்டது பண்ண சொன்னா அதை மட்டும் சிறப்பா பண்ணிடும். ஆனா ஒரு நல்ல கோச்சாரம் நம்மளுக்கு தசாபுக்தி நல்லா இருந்தா தான் கொடுக்கும். டிசைன் இப்படிதான் இருக்குது. நம்ம என்ன பண்றது? டிசைன் இப்படிதான் இருக்குது. புரியுதுங்களா? கெட்ட கோச்சாரம் அடிக்க சொன்னா அது மிஸ்ஸே ஆகாது, 100% அடிச்சிடும். ஆனா நல்ல கோச்சாரம் 100% கொடுத்துருமான்னா அப்போ போய் தான் எல்லாத்தையும் செக் பண்ணின்னு இருக்கும். தசாபுக்தி நல்லா இருக்குதா, நேரம் நல்லா இருக்குதா, வீட்டுல யாருக்கு ஏழரை சனி இருக்குது, யாருக்கு அஷ்டமத்து சனின்னு இருக்குதுன்னு போய் செக் பண்ணின்னு இருக்கும். அது விதி, நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. அது இறைவனுடைய டிசைன், ரைட்டுங்களா? அவரு பல காரணங்களுக்காக அந்த மாதிரிலாம் செட் பண்ணி இருக்கிறார். ஆக மொத்தம் மகர ராசிக்கு 12 ராசிகள்ல உங்க ராசிக்கு தாங்க ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு, கோச்சாரம் நல்லா இருக்குது, நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.